ஆனால் இருந்தாங்க டேய் வை மணி எத்தனை? நான் 11 ஆச்சுங்க. 11 ஆச்சு. இதுதான் சாப்பாடு கொண்டு வர நேரமா? ஏன்டா 1.5 மணி நேரமாக ஆர்டர் பண்ணி உட்காந்துட்டு இப்போ வந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குற? நான் இல்லைங்கண்ணா, இது ரொம்ப லாங்கான ஏரியாண்ணா. யார் ஆர்டர் போட்டாலுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்கண்ணா. சரி கடைசி நான் வீட்டுக்கு போகிற டைம் அக்செப்ட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே ஒரேடியாக போயிடலாமேன்னு சொல்லி தாங்கண்ணா வந்தேன். டேய் உன்னை யார் அக்செப்ட் பண்ண சொன்னது? 1.5 மணி நேரமாக பஸ்ஸில் நின்றுட்டு இருக்கேன்டா. நீ என்னடா உன்னையில யாரா டெலிவரி பாய்னு வேலைக்கு சேர்த்தது? வந்து சேர்ந்துருக்குங்க பாரு எனக்குன்னு. அண்டா வந்து சேர்ந்துருக்குறான் பாரு. அண்ணா ஓடிபி மட்டும் சொல்லுங்க. ஓடிபி 2575. ஓகேண்ணா. கிருஷ்ணா சொல்லுங்கள் சார். அண்ணா டெலிவரி கொடுக்குறதுல ஜான சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு டிகிரி படிச்சிருக்கேன், ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போக சொல்லலாம்ல. சரி அவன் வரட்டும், நான் கேட்குறேங்க. சரி கிருஷ்ணா, சரி வரேன். ஜானே பா யாரோ ஒன்று திட்டிகிட்டு இருந்தாங்களாம்மா. யாருப்பா சொன்னா? சரவணா வந்து சொல்லிட்டு போகிறாரு. என்னப்பா பண்ணுறது? 1000 பேர் வேலை பார்க்குறாங்க, ஏதோ ஒரு இடத்துல சத்தம் போட தான் செய்வாங்க. இதில் என்னப்பா இருக்குது? அதான் தம்பி, டிகிரி படிச்சுட்டு போய் அடுத்தவன்ட்டு திட்டு வாங்கிட்டு இந்த வேலை செய்யணுமா? என்னப்பா பண்ணுறது? நான் மட்டுமா போய் இந்த வேலை பார்க்குறேன்? 10,000 பேர்த்துக்கு மேலே தமிழ்நாட்டில் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல சத்தம் போட தான்ப்பா செய்வாங்க. அதான் அனுசரிச்சுனால போகணும். நான் என்னப்பா பண்ணுவேன்? டிகிரி முடிச்சுக்கிறேன், அப்ளை பண்ணிக்கிறேன், வேலை கிடைக்க மாட்டேது. கிடச்சா நல்ல வேலைக்கு போயிடலாம்ப்பா, இல்லைன்னா இந்த வேலையை பார்த்துக்கலாம். சரி போய் சாப்பிடு.